பேராசிரியர் தேர்வு எழுதிவிட்டு முடிவுகளுக்காக காத்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் எனது வணக்கம். தேர்வு முடிவுகள் ரொம்ப விரைவிலேயே வரப்போகுதுங்கிறது நம்ம கடந்த வீடியோவில் ஒரு நியூஸ் பேப்பரோட ஒரு ஷார்ட்டான ஒரு நியூஸை போன வீடியோவாக போட்டிருந்தோம். ஸோ எல்லாரும் நம்பிக்கையாக இருங்க. ரிசல்ட் வரப்போகுது அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. கூடிய விரைவில் ரிசல்ட் வரப்போகுது. ஸோ நீங்கள் எல்லாருமே ரொம்ப விரைவில் ப்ரொஃபஸர் ஆக போகிறீங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஸோ நீங்கள் அவங்க ப்ராசஸை பண்ணிக்கிட்டே இருங்க. அது போக இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ப்ரொஃபஸர் ஆக போகிற நீங்கள் எல்லாருமே ஒரு சில விஷயத்தை தெரிஞ்சு வச்சுருக்கிறது அவசியம். அதாவது பாஸ்ட், கண்டிப்பாக கடந்த காலத்தில் நடந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் இப்படின்னு எல்லா வழிமுறைகளும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அது நல்லது தான். ஸோ அதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன் சைடு எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ இன்னொரு பக்கம் கண்டிப்பாக கெஸ்ட் ஃபேக்கல்ட்டிஸ் 1146 ஃபேக்கல்ட்டிஸை ஜிஓ 56 படி பணி நிரந்தரம் செய்யலாம் அப்படின்னு மேற்கொள்ளப்பட்டதை கோர்ட் டிசிஷன் நிறையா போயிட்டுருக்கு. அது எனிவே கவர்மெண்ட் பாலிசி தான், அதில் நான் கருத்து சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ போன வீடியோலையுமே அதையும் நான் கேட்டிருந்தேன். ஆக்சுவலாக ஒரு கமெண்ட்டை பின் பண்ண மாதிரி, இதை மாதிரி கௌரவ விரிவுரையாளர்களை பணி நிரந்தரம் செய்யலாமா கூடாதா, உங்களுக்கு கருத்து என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ மோஸ்ட்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அவங்கவுங்க கருத்தை. ஸோ கெஸ்ட் ஃபேக்கல்ட்டிஸும் பார்த்தீங்கன்னா பல்வேறு கோரிக்கைகளை முன் வச்சு போராடி வந்துட்டுருக்காங்க கடந்த சில நாட்களாகவே. ஸோ அதில் ஒரு பிரதான முதன்மை கோரிக்கை அவங்களோடது என்னென்னா, ஜிஓ 56 படி பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பது தான். ஸோ இந்த ஜிஓ 56 ஸோ நிறையா பேர் கேள்விப்பட்டிருக்கோம், நிறையா இடத்துல நிறையா யூடியூப் வீடியோவில் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த ஜிஓ 56 படி அப்பாயின்மெண்ட் ப்ராசஸ் லைக் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத அப்போதைய கவர்மெண்ட் டிசைட் பண்ணுச்சுங்கிறது மோஸ்ட்லி எந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது 2009 போடப்பட்ட ஒரு ஜிஓவின் படி தான் முதன்மையாக இருக்குது பிரதானமாக. ஸோ அந்த ஜிஓ தான் இன்றைக்கி உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஏன்னா நாளைக்கு நீங்கள் எல்லாம் ப்ரொஃபஸராக போகிறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு முன்னாடி நடந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கான ரெக்ரூட்மெண்ட் எப்படி நடந்தது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. பிகாஸ் இனி வரும் காலங்களில் கூட அது திரும்ப அந்த மெத்தட் போகுமா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. பட் எனவே அது நடந்திருக்கு ஒரு காலத்தில். ஆல்சோ இப்பயுமே கவர்மெண்ட் இந்த 1146 பேரை வெயிட்டேஜ் மெத்தடில் போடணுங்கிறதுக்காக அதை ஏர் மார்க் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது ஒதுக்கி வச்சுருக்காங்க அந்த 1146. அது என்ன பண்ணுவாங்கங்கிறது கவர்மெண்ட்டோட பாலிசி டிசிஷன் அண்ட் லைக் கோர்ட்டோட இன்டர்வென்ஷனும் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே எனக்கு ஐடியா இல்லை. எனிவே நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வெயிட்டேஜ் மெத்தட் அது அப்படின்னா என்ன, அது எதன் அடிப்படையில் அந்த ரெக்ரூட்மெண்ட் நடந்திருக்கு இத்தனை காலம், அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எஸ், இது ஜிஓ நம்பர் 412. இது 2009 போடப்பட்ட ஒரு ஜிஓ, ஜஸ்ட் பிஃபோர் ரெக்ரூட்மெண்ட் போல், அப்போதைய ரெக்ரூட்மெண்ட். ஸோ இது கிளாரிட்டி அவ்வளோவா இல்லை. ஏன்னா லைக் ஏறக்குறை 17 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. ஸோ 17 ஆண்டு காலம் ஜிஓ. எஸ், ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் அந்த வெயிட்டேஜ் மற்றனாலே 34 மார்க் நடந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம் மோஸ்ட்லி. பட் இந்த ஜிஓவில் என்னடா 39 மார்க்காக இருக்குது அப்படிங்கிறது பார்க்கணுன்னா கம்ப்ளீட்டாக பாருங்கள், உங்களுக்கே புரியும். எஸ், நமக்கு தெரிஞ்ச மாதிரி தான் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கு எப்பயுமே பிரதானமான ஒரு முன்னுரிமை நம்ம கவர்மெண்ட் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அது அப்போயா இருந்தாலும் சரி, இல்லை இப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம கெஸ்ட் ஃபேக்கல்ட்டிஸ்க்கு மட்டும் இல்லாமல் ப்ரைவேட் எய்டட் காலேஜஸ், இது மாதிரி காலேஜஸில் பணியாற்றி இருக்கிறவங்களும் ஒரு 15 மார்க்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த ரீசெண்டாக எழுதின எக்ஸாமில். இதில் பார்த்தீங்கன்னா 15 மார்க்ஸ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டிஸ், இல்லை கவர்மெண்ட் காலேஜஸ், இல்லை கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ், இல்லை செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ், இதை மாதிரி காலேஜஸ்ல எல்லாம் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு. அது போக அந்த ரெலவெண்ட் ஃபீல்டு மெடிக்கல் காலேஜ்லேயோ இல்லை இன்ஜினியரிங் அல்லது லா காலேஜ் இதை மாதிரி கல்லூரிகள்லேயே இருந்தால் அவங்க ஒரு வருஷம் வேலை பார்த்தோன்னா அவங்களுக்கு 2 மார்க்குங்கிற வீதம் 15 மார்க் வரைக்கும் மேக்ஸிமமாக கொடுத்துருக்காங்க. இது 15 மார்க்ஸ். இதுதான் அந்த 34 மார்க்ஸ் எக்ஸாம்லேயே ஒரு பிரதானமான ஒரு முக்கியமான ஒரு ஸ்பாட். அது போக குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஹெச்டி முடிச்சிருந்தா 9 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. எம்ஃபில் வித் ஸ்லெட் ஆர் நெட் அது முடிச்சிருந்தாலோ, இல்லை எம்ஃபில் 93க்கு முன்னாடி 1993க்கு முன்னாடி முடிச்சிருந்தாலோ அவங்களுக்கு 6 மார்க். அப்புறம் வெறும் பிஜி தான் முடிச்சிருக்கோம், அது கூட ஸ்லெட்டோ நெட்டோ முடிச்சிருக்கோம்னா அவங்களுக்கு 5 மார்க் அப்படின்ட்டு 9 மார்க்ஸ் மேக்ஸிமம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் அதை நான் இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணிடுறேன். ஃபோர்த் ஒனுக்கு போயிடலாம். இன்டர்வியூ. எஸ், இன்டர்வியூ 10 மார்க்ஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எல்லாருமே சொல்ற இந்த 1146 போஸ்ட்டுக்கான அந்த ரெக்ரூட்மெண்ட் அது வந்து ஆக்சுவலாக சிவியெல்லாம் முடிஞ்சிச்சு, இன்டர்வியூ தான் நடக்கல அப்படிங்கிற மாதிரி பல இடத்துல நான் பார்த்தேன். சில யூடியூபர்ஸ் வந்து எல்லாமே யூடியூபர்ஸ்னு இல்லை, இப்போ ரீசெண்டாக நம்ம ஒரு இதில் பார்த்தோமே இதை மாதிரி எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்து நிதி நெருக்கடி காரணமாக ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் பேப்பரில் பார்த்துருந்தோம். ஸோ அந்த நியூஸ் பேப்பரில் ஆக்சுவலாக இப்படி போட்டிருந்தாங்க, இதை மாதிரி கடந்த ஆட்சியில் வந்து எல்லா ப்ராசஸுமே முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி. பட் ஒரு சில இடத்துல வந்து என்னன்னா சிவி முடிஞ்சு இன்டர்வியூ மட்டும்தான் முடியலை அப்படிங்கிற மாதிரி போடுறாங்க. ஸோ அதுக்குள்ளே நான் போக விரும்பல. பிகாஸ் இப்போதைக்கு கவர்மெண்ட் அது மேலே எதுவும் டிசைட் பண்ணுற மாதிரி தெரியல. இப்போதைக்கு நம்ம வந்து 2708 போஸ்ட் அது மேலே தான் கவனமாக இருக்கும். ஸோ இந்த 3 ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 34 மார்க்ஸ் வரும். ஸோ இந்த ரிசர்ச் கான்ட்ரிபியூஷன், புக்ஸ், ஆர்டிகல் பப்ளிஷ்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ். இது வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் இந்த ஜிஓவில் இருக்குது. பட் பார்த்தீங்கன்னா இதனால் வந்து பல டிஃபிகல்ட்டிஸும் இன்கன்சிஸ்டன்சிஸும் வந்து போர்டு வந்து ஃபேஸ் பண்ணுறதா அப்போ வந்து எழுதியிருக்காங்க ஒரு லெட்டர் கவர்மெண்ட்டுக்கு. மேபி அது வந்து ரொம்ப வேகாக இருக்கிறங்காட்டி கூட அப்படியா இருக்கலாம். லைக் ஏன்னா புக்ஸ், ஆர்டிகல் பப்ளிஷ்டு அப்படி மாதிரி இருக்கும்போது ஸோ சிவி அப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கும் போல. ஸோ அதை மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ எஸ் 34 மார்க்ஸ் கண்டிப்பாக வரும். அந்த ரிசர்ச் கான்ட்ரிபியூஷன் அந்த 5 மார்க்ஸ் விட்டீங்கன்னா. ஸோ திஸ் இஸ் ஹவு ரெக்ரூட்மெண்ட் யூஸ் டு டேக் பிளேஸ் ஆர்லியர். இந்த போஸ்ட் எதுவும் ப்ரொமோட் பண்ணுறதுக்கோ இல்லை வேற எதுக்கோ அப்படிலாம் கிடையாது. கண்டிப்பாக ஜியோ 56 எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது. உங்களுக்கு எதுவும் கேட்டதா சொல்லுங்க, அதை பற்றி நம்ம பேசுவோம். பிகாஸ் எல்லா விஷயமே தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது கண்டிப்பாக. ஏன்னா லைக் கண்டிப்பாக அப்படி பண்ணுவாங்கன்னு இல்லை. பட் இப்போ நீங்களே இன்டர்வியூ போகிறீங்க, ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க, அவங்க வந்து உங்ககிட்ட கொஸ்டின் பண்ணலாம். லைக் நீங்கள் வந்து ரொம்ப ஃப்ரெஷராக இருக்கீங்க, இதே வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டான கேண்டிடேட்ஸ் எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்க, நான் ஏன் அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணாமல் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணணும் அப்படிலாம் கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு ரொம்ப கம்மி. பிகாஸ் ஏன்னா கவர்மெண்ட் தான் டிசிஷனை எடுத்திருக்காங்க. பட் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லதுங்கிற அடிப்படையில் தான் இந்த போஸ்ட் போடுறேன். மற்றபடி எதுவும் ப்ரொமோட் பண்ணுறதுக்கோ இல்லை யாரும் ப்ரொமோட் பண்ணுறதுக்கோ இல்லை. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நம்ம கவர்மெண்ட் வந்து ஏன் இந்த மெத்தட்லேருந்து புது மெத்தடுக்கு ஷிஃப்ட் ஆனாங்க அப்படிங்கிறத பற்றியும் பார்ப்போம். ஸோ அது வந்து நானாக சொல்ல போகிறதும் கிடையாது. எப்படி இந்த வீடியோ நானாக சொன்னது கிடையாது. கண்டிப்பாக இது ஜிஓ பேஸ் பண்ணி தான் நான் சொன்னேன் எல்லாமே. ஸோ எப்படி இந்த வீடியோ பார்த்தோமோ கண்டிப்பாக அடுத்த வீடியோவும் வந்து ஏன் வந்து வெயிட்டேஜ் மார்க்ஸ், இந்த சோகால் வெயிட்டேஜ் மார்க்ஸ்லேருந்து ஷிஃப்ட் ஆகி காம்படிட்டிவ் எக்ஸாம் பேஸில் ஏன் கவர்மெண்ட் வந்து ஷிஃப்ட் ஆனாங்க அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக தெளிவாக பார்ப்போம். அன்டில் தென் நீங்கள் எக்ஸாம்ஸ் லைக் நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு ரெடி ஆகிட்டே இருங்க. கண்டிப்பாக கூடிய விரைவில் ரிசல்ட்ஸ் வரத்தான் போகுது, அதில் டவுட் கிடையாது. ஸோ எஸ், ஆல் தி பெஸ்ட் அகேன். ஸ்டடி வெல், டூ வெல். பார்த்தீங்கன்னா இப்போ தான் புதுசாக வீடியோ போட ஆரம்பிக்கிறோம். ஸோ சில தவறுகள் நடக்கலாம். லைக் போன வீடியோஸ்லேயே சொல்லியிருந்தீங்க அது மாதிரி பேய் மாதிரி இருக்குது குரல் அப்படின்லாம். ஸோ போக போக எல்லாமே திருத்திக்க ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்களும் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோவுமே தொடர்ச்சியாக உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அண்ட் கண்டிப்பாக போன வீடியோ மாதிரி தான் இந்த வீடியோக்கும் கண்டிப்பாக உங்களோட கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வெயிட்டேஜ் மெத்தட் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு மெத்தடாக நீங்கள் பார்க்குறீங்களா, இல்லை இப்போ நம்ம எழுதின இந்த மெரிட் பேஸ்டு ரெக்ரூட்மெண்ட் இது வந்து நல்ல முறையா? உங்கள் கருத்து என்னென்னு சொல்லுங்கள். அன்டில் தென் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் நன்றி, வணக்கம்.